அதிமுக உடையும் என்ற மு.க.ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது என்று கூறியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக உடையாமல் பார்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற பெயரில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 262வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூரில் உள்ள தனியார் விடுதி அருகே அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பருத்தி விவசாயிகளை சந்தித்து பேசிய முதலமைச்சர், விவசாயி என்பவர் யாரையும் எதிர்பாராமல் சொந்த காலில் நிற்பவர் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகளை ரவுடிகளோடு ஒப்பிட்டு பேசுவதாக குற்றம் சாட்டினார். வயல்ல வேலை செய்வங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டமே தெரியாத வளர்ந்தவருக்கு விவசாயி பத்தி என்ன தெரியும்? அதனாலதான் ரவுடியோடு ஒட்டு பேசுறாரு. ஏன்னா அவள ரவுடி ராஜ்யம் பண்ணுவீங்க. நாட்டை ஆள மக்களுக்காக ஆண்டாங்க, குடும்பத்துக்காக ஆளுகின்ற கட்சி. கோவில்பட்டியில் கொட்டும் மழையில் காத்திருந்த மக்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர், அதிமுக உடையும் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் திமுக உடையாமல் பார்த்துக் கொள்ளும்படி அறிவுரை வழங்கினார். இவர் ஆட்சிக்கு வந்தா எங்களை எல்லாம் ஜெயிலில் போட்டுருவோம். நீ சர்வதியாரு ஹிட்லரா செயல்பா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? யாரை போய் மிரட்டி பாக்குற? ஒன்னும் நடக்காது. தங்கம் தென்னரசு மீது ஒரு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீது ஒரு வழக்கு, ரகுபதி மீது ஒரு வழக்கு, பி குழந்தையோட முன்னாள் மேயர் மாதிரி இவ்வளவு பேரும் வழக்கு ஆகி இப்ப நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஊழலை பத்தி பேசுறாங்க. உங்க கட்சி உடையாம பாத்துக்க. தேர்தல் நடக்கும் வரைக்கும் கட்சி இருக்குதான்னு பாத்துக்க. ஏன்னா பக்கத்துல மதுரையில் இருக்கிற ஒருத்தர் கட்சி துவங்க வந்துட்டார். எப்ப பார்த்தாலும் நான் கலைஞருடைய மகன், கலைஞருடைய மகன். கலைஞருக்கு பல மகன் இருக்கார், அது ஒருத்தர் தான் ஸ்டாலின். அது மறந்துட்டு பேசிட்டு இருக்கார். கோவில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு பாரம்பரிய உணவு வகை கடையில் தேநீர் அருந்திய முதலமைச்சர் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் தொழில் வர்த்தக சங்கத்தினரை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி பெறுவதில் விலக்கு அளிப்பது உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உற்பத்தியாளர்கள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கொரோனா காலத்திற்கு முந்தைய இயல்பு நிலைக்கு தமிழகம் திரும்பியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் இளைஞர்கள், இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர், வரும் தேர்தலில் இளைஞர்கள் சிப்பாய்களாக இருந்த திமுகவை வீழ்த்த சபதம் ஏற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக ஒரு தீய சக்தி என்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு சொன்னார்கள். அந்த தீய சக்தியை இந்த தேர்தலை வீழ்த்தி வெற்றி கொள்வோம். அதுதான் நம்முடைய லட்சியமாக மேற்கொள்ள வேண்டும். எல்லையில் பணியும் போது உயிர் நீத்த திட்டம்குளம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கருப்பசாமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர், கருப்பசாமியின் மனைவிக்கு உரிய வேலை வழங்குவதாக உறுதியளித்தார். விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட எட்டயபுரத்தில் நெசவாளர்களுடன் உரையாற்றியவர், விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்தில் வேனில் இருந்தபடி உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் வந்துகிட்டு அந்த பெண்மணி சொல்லுது, நீ சரியா சரின்னு சொல்லு, தவறுனா தவறு சொல்லு, அந்த கோவப்பட்டா சமாதானப்படுத்து. இதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அதை விட்டுட்டு அந்த கட்சி குண்டெல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை தாக்குறாங்க. அதிமுக தோண்டி விடுவாங்க. எதுக்கையா அதிமுக தோண்டி? எங்களுக்கு நான் தலைவிதியா? ஆட்சி இல்லாதவ இவ்வளவு அட்டுழியும் செய்யறாங்கன்னா, அராஜகம் செய்யறாங்கன்னா, ஆட்சிக்கு அந்த மக்கள் நிம்மதியா வாழ விடுவாங்க. பிறகு மிளகாய் பெயரிடும் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் தூத்துக்குடியில் இருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்பினார். திமுக ஆட்சி அமைந்ததும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் வெளிக்கொணரப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் திமுக தரப்பில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக பலமுறை சம்மன் அனுப்பியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விசாரணை ஆணையத்தில் ஆஜராகவில்லை என்றார். திமுக ஆட்சி மலர்ந்ததும் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான மர்மம் நீங்கும் என்றும் மக்கள் முன் குற்றவாளிகள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.
இறந்தது குப்பனம் சுப்பனம் இல்ல, யாரோ தெருவில் போகிறவன் இறந்து போனதில்லை, யாரோ அனாதை இல்ல, நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் இறந்திருக்கிறார்னா அதை விடக்கூடாது. அதனாலதான் தொடர்ந்து சொல்றேன், இப்பவும் சொல்றேன், 4 மாசத்துல நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம். வந்தவுடன் முதல்ல இதை விசாரிச்சு குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிச்சு அவங்கள மக்கள் முன்னாலே கொண்டு நிறுத்தி அவங்களுக்கு சட்ட ரீதியா தண்டனையை வாங்கி தருவதுதான் என்னுடைய முதல் வேலையா இருக்கும். முன்னதாக கரூர் மாவட்ட எல்லையான நொய்யல் பகுதியில் சாலையின் இருபுறமும் 5000த்திற்கும் அதிகமான ஆண்களும் பெண்களும் குவிந்து மு.க.ஸ்டாலினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். மயிலாட்டம், தப்பான்றம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதால் அப்பகுதியே விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டது. திமுக நடத்தும் கூட்டங்களில் மு.க.ஸ்டாலின் விடுக்கும் மிரட்டல்களுக்கு அதிமுக ஒருபோதும் அஞ்சாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் அமைச்சர் பேரணியாக வந்தார். இதையடுத்து பயனாளிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக நடத்துவது கிராம சபையா அல்லது குண்டர் சபையா என்று கேள்வி எழுப்பினார். பொறுமை இருக்கணும், புரியுங்களா? பொறுமை இல்லாத தலைவனாக முடியாது. முதல்ல பொறுமை இருக்கணும். அது பொறுமை இல்லாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. இன்னைக்கு ஒரு எதுக்காக அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வெறித்தனத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் இப்போ 2011 ஒரு முடிவு எழுதியாச்சு. ஆட்சியில் இல்லை, இல்லாதது இப்போ என்னாச்சு, எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எப்படி அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இனிமேல் வழியே தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தான், அதே போல் அம்மா ஆட்சி தான் தமிழ்நாட்டில். இது எழுதி வைத்த தீர்ப்பு. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்பது என முடிவான போதே திமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் திமுகவினரின் மக்கள் கிராம சபை கூட்டங்களில் அதிமுகவினர் திட்டமிட்டு சர்ச்சையை ஏற்படுத்துவதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறார். அதை போல எதிர்கட்சியுடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் மக்களை சந்திக்கிறார். இதுல சர்ச்சையை உருவாக்குகிறார்கள் ஒழிய சர்ச்சை இயற்கையாக உருவாக்க செயற்கையாக உருவாக்குகிறார்கள். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக